அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளை இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ ஃபார் கௌரி. இன்றைக்கி கௌரி சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த சீரியல் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கிறதுனால ரிவ்யூ பண்ண போகிறோம். துர்காவும் கௌரியும் அவங்க துர்காவோட புருஷன் அசோக்கும் 3 பேரும் கழுகுமலைக்கு போகிறதுக்காக அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு எத்தனையோ பட்டு பயணம் பண்ணிட்டுக்கிறாங்க. இப்போ அசோக்கை பலியும் கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுக்கறதையும் நிறுத்திட்டாங்க போய் கௌரி. இனி பழைய மந்திரவாதி காலன்னு செத்து போயிட்டான். வேறு புதுசாக ஒரு மந்திரவாதி வந்திருக்கிறான். இவன் எவ்வளோ நாள் இருக்க போகிறான்னு தெரியல. அந்த புதுசாக வந்த மந்திரவாதி துர்கா மற்றும் கௌரியோட பயணத்தில் குறுக்கா எதையோ பண்ணிவிட்டு தடுக்க முயற்சி பண்ணுறான். இதெல்லாம் தடுக்குவான்னு தெரிஞ்சு கௌரி பாப்பா அந்த காட்டு கோயிலான அந்த பத்திரகாளி கோயிலில் ஒரு அம்மன் ரக்ஷியை 3 பேருக்கும் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கட்டி விடுறாங்க. எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலையும் காட்டுக்கு அம்மன் காளி காப்பாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கௌரி பாப்பாவும் துர்காவும் தைரியமாக பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்குன்றதை அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.